السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العليم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إني جزيتم اليوم بما صبروا وأنتم هم الفائزون. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: إنما الصبر عند صدمة الأولى، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜும்ஆவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்றான். மனிதன் ஒழுக்கத்தோடும் சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடும் அல்லாஹு தஆலா மனித குலத்திற்கு எது சரியான பாதை, எது தவறான பாதை என்று வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான். ஒவ்வொரு கூட்டத்தார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான நபியை அனுப்பினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் தொடங்கி இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை வந்த அனைத்து நபியின் முதன்மை நோக்கம் என்னவென்று சொன்னால், தவறான வழியில், இழிவான வழியில், வழிகேட்டில் செல்லக்கூடிய மக்களை சரியான வழியில், அல்லாஹு தஆலா காட்டிய நேர் வழியில் மக்களை செலுத்துவதற்காக, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹு தஆலா உலகத்தில் தோன்றிய அத்தனை நபிமார்களும் அனுப்பினான். ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று நாம் உலகத்தில் பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஒரு மனிதனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கும். ஒவ்வொருவரும் ஒரு மார்க்கத்தையோ ஒரு மதத்தையோ சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த மார்க்கத்திலோ அல்லது மதத்திலோ சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனம் போன போக்கில், இஷ்டத்திற்கு, தன்னுடைய மனம் போன போக்கில் தன்னுடைய வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது. வாழ்ந்தால் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமற்ற வாழ்வையாக ஆகிவிடும். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை. அல்லாஹு தஆலா நம்ம இந்த உலகத்தில் அனுப்பியதற்கான நோக்கங்கள் எல்லாம் இருக்கின்றது. நோக்கம் இல்லாமல் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நம்மை அனுப்பவில்லை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், இந்த உலக ரீதியிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னாலும், உலகத்தில் உருவாக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு வஸ்துக்களும் நாம் அதற்கான பின்னணி காரணத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு விதமான நோக்கம் இருக்கும். அதன் மூலமாக ஏதேனும் பயன்கள் இருக்கும். அதுபோன்றுதான் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்திருக்கின்றான். மனிதனுடைய நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும். இறைவனை வணங்க அல்லாஹு தஆலா வணங்க என்று கூறுகின்றான். நீ இறைவனை மட்டும் வணங்கி கொண்டு என்று அல்லாஹு தஆலா கூறவில்லை. இறைவனை வணங்க வேண்டும். வணங்கினால் அதற்கான பகரம் என்ன? ஒரு விஷயத்தை நாம் செய்கின்ற பொழுது அதில் உண்டாகக்கூடிய பிரயோஜனம், அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலிகள் நாம் எதிர்பார்ப்போம். பொதுவாக மனிதனுடைய இயல்பு அதுதான். உதாரணமாக, நாம் ஏதேனும் ஒரு வேலையை செய்தோம் என்று சொன்னால், அந்த வேலையின் மூலமாக நமக்கு என்ன பயன், இந்த வேலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன என்று நாம் சிந்திப்போம். பொதுவாக இது மனிதனுடைய இயல்பு. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா மனிதனை படைத்தான். மனிதனை நீ இபாதத்து செய் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இபாதத்து செய்தால் அதற்கான கூலி என்ன, அதற்கான சம்பளம் என்ன? அல்லாஹு தஆலாவை நாம் இபாதத்து செய்தோம் என்று சொன்னால் அதற்கான கூலி அல்லாஹு தஆலா சில வஸ்துக்களை நமக்கு இந்த உலகத்திலேயே காட்டுவார். ஆனால் முதன்மை நோக்கம் அல்லாஹு தஆலா முஃமின்களுக்காக இபாதத்து செய்ய என்று கூறுகின்றான் அல்லவா. இபாதத்து செய்தால் சொர்க்கம் கட்டாயம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்க்கை வாழ்ந்தால், அந்த வழிமுறைப்படி நாம் வாழ்ந்தால் சொர்க்கம் கட்டாயம். அல்லாஹு தஆலாவுக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்ந்தால் சொர்க்கம் கட்டாயம். எந்த ஒரு சந்தேகம் கிடையாது, கருத்து வேறுபாடுகள் கிடையாது. அந்த அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தார்களுக்கு
ஏன் ஒருபடி நாம் உயர்த்தி சொல்வோம் என்று சொன்னால், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு நபி என்றால் யார்? நபி உம்மத்தார்களுக்கு சரியான வழியையும் தவறான வழியும் சொல்லிக் கொடுப்பவர், வாழ்க்கையை வாழ சொல்லிக் கொடுப்பவர். சொல்லி மட்டும் கொடுத்தார்களா? அல்லாஹு தஆலா குர்ஆனை கொடுத்தான். குர்ஆன் மூலமாக சமூக ஒழுக்கங்களை அல்லாஹு தஆலா கற்பிக்கின்றான். குர்ஆனில் இதை நீங்கள் செய்ய வேண்டும், இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று விதிவிலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். வெறுமனே ஒரு புத்தகத்தையோ அல்லாஹு தஆலா கொடுத்து விட்டு அதன்படி நீங்கள் வாழுங்கள், அதை சொல்லிக் கொடுக்க ஒருவர் வருவார் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா கூறவில்லை. குர்ஆனை கொடுத்தான். குர்ஆனுடைய ஆரம்ப ஆயத்துகளில் இருந்து இறுதி ஆயத் குல் அஊது பி ரப்பின் நாஸ் சூரா வரை அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சமூக ஒழுக்கங்கள், மனித வாழ்விற்கு தேவையான ஒழுக்கங்கள் அனைத்துபடியும் அல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழச் செய்து அதன் மூலமாக இந்த உம்மத்தார்களுக்கு அல்லாஹு தஆலா பாடம் கற்பிக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட நற்குணங்கள் இருந்தது. நற்குணங்களை தாண்டி கட்டாயமாக மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கட்டாயமாக அந்த குணங்கள் இருக்க வேண்டும். நற்குணங்கள் என்று ஒரு தலைப்பை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நீண்ட ஒரு தலைப்பு, அதை பற்றி நாம் பேசிக்கொண்டே செல்லலாம். நற்குணத்தில் ஆக சிறந்த நற்குணமாக பொறுமை என்ற ஒரு நற்குணத்தை பற்றி நாம் இன்று கவனிக்க இருக்கின்றோம். பொறுமை என்றால் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் ஷரீஅத் பொறுமைக்கான வரையறை என்ன தருகிறது என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக நாம் கேள்விப்படுகின்ற பொழுது பொறுமை என்பது அமைதியாக இருப்பது என்று நாம் கேள்விப்படுகின்றோம். அதுதான் பொதுவாக நமது மனதில் பதிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் பொறுமைக்கான வரையறையை வகுக்கின்ற பொழுது இவ்வாறாக கூறுகின்றார்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுவார்கள், இஸ்லாத்தினுடைய பொறுமையின் வரையறை என்னவென்று சொன்னால், அஸ்ஸப்ரு அல் இம்சாகு அனி தஜஸ்ஸுலி ஃபில் மசாயிப். முசீபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது, சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது புலம்பாமல், உளராமல், அல்லாஹு தஆலாவை திட்டாமல், அல்லாஹு தஆலாவிடம் கோபம் கொள்ளாமல் பொறுமையை கடைபிடிப்பதுதான் ஷரீஅத்தினுடைய சபர். நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, பொறுமையினுடைய வரையறை. சோதனை காலகட்டம் ஏற்படுகின்ற பொழுது, சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது நாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா, இறைவனை திட்டுகின்றார்கள். எனக்கு இது மாதிரி செஞ்சுட்டான் இறைவன், எனக்கு அது மாதிரி செஞ்சுட்டான் என்று சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது, கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது இவ்வாறெல்லாம் கூறுகின்றார்கள் அல்லவா, அது பொறுமை கிடையாது. அந்த காலகட்டங்களில் அல்லாஹு தஆலா இன்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் இரண்டிலும் அல்லாஹு தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, பொறுமையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பொறுமையின் வரையறை. பொறுமை எப்பொழுதெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும்? பொறுமை மேற்கொள்வதன் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? பொறுமையின் விளைவாக நபிமார்கள் என்னென்னலாம் பெற்றார்கள்? பொறுமையின் காரணமாக அவர்களுடைய பலன்கள் என்னென்ன என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆன் முழுக்க அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுகின்ற பொழுது, நபிமார்களுடைய சொர்க்கவாசிகளுடைய வரலாறுகளை பேசுகின்ற பொழுது, சொர்க்கவாசிகள் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற பொழுது சபர் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா பதிவு செய்து வைத்திருக்கின்றார். சபர் என்றால் அரபு வார்த்தை பொறுமை. நாம் பிரபலமாக கேள்விப்படக்கூடிய வார்த்தை தான். எந்தெந்த இடங்களெல்லாம் அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி பதிவு செய்கின்றானோ, சொர்க்கவாசிகள் இப்படியெல்லாம் இருப்பார்கள், அவர்களுக்கு எப்பொழுது சொர்க்கம் கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்ற இடங்கள் எல்லாம் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சபர் என்ற வார்த்தை பதிவு செய்யாமல் தவறியது கிடையாது. அவர்கள் பொறுமை மேற்கொண்டதின் காரணமாகத்தான் சொர்க்கம் கிடைத்தது என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். குர்ஆனிலே பிரபலமான ஆயத், இன்னி ஜஸைதுஹுமுல் யௌம, மறுமை நாளில் நான் அவர்களுக்கு கூலி தருவேன், பிமா சபரு, அவர்கள் பொறுமை மேற்கொண்டார்கள் அல்லவா. பொறுமை என்றால் சாதாரண பொறுமை அல்ல. இன்ப காலகட்டங்களில், இக்கட்டான சூழ்நிலைகளிலும், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்மை செய்த பொழுதிலும், அதே சமயம் சோதனை கொடுத்த பொழுதிலும் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி பொறுமையை நிதானமாக நிலையாக கடைபிடித்தார்கள் அல்லவா.
அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் சொர்க்கத்தை தருவான் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். சொர்க்கவாசிகளுடைய அடையாளம் பொறுமை மேற்கொள்ளவர்கள். பொறுமையை மேற்கொள்பவர்கள் தான் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, பிரபலமான நபிமார்கள் அனைத்து நபர்களுடைய வரலாறுகளிலும் பொறுமை ஆக சிறந்த ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், பிரபலமாக நாம் கேள்விப்படக்கூடிய அனைத்து நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் பொறுமை ஆக சிறந்த இடத்தை பிடித்திருக்கும். பொறுமையின் விளைவாகத்தான் ஒருபடி நாம் மேலாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிமார்களுடைய அடையாளம் பொறுமை. பொறுமை இருந்தால்தான் அவர் நபிமார், அவர் நபி. கட்டாயமாக அல்லாஹ் தஆலா உலகத்தில் அனுப்பிய அனைத்து நபிகளுக்கும் பொறுமை என்பது ஒரு பிறவி குணமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாக்காக அவர்களை அழைக்கின்றார்கள். ஊர் மக்கள் எல்லாம் சிலை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையார் ஆசர் என்று சொல்லப்படக்கூடிய நபர், அவர் சிலைகளை செய்யக்கூடியவர்களாக சிற்பியாக இருந்தார். பெரும் பெரும் சிலைகள் எல்லாம் செய்து அதை விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு நசீஹத் செய்கின்றார்கள். சிலைகள் எல்லாம் நாம் வணங்கக்கூடாது, சிலைகள் மூலமாக அதற்கே பிரயோஜனம் கிடையாது, பிறகு நமக்கு எது பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கின்றது என்று கேள்விகள் எல்லாம் எழுப்பி ஊர் மக்களுக்கு நசீஹத் செய்கின்றார்கள். ஊர் மக்கள் எல்லாம் கேட்கவில்லை. ஊர் மக்கள் எல்லாம் திருவிழாவுக்காக வேண்டி ஊரை விட்டு வெளியில் செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற பொழுது ஊரிலே தங்களுடைய கடவுள்கள் எல்லாம் கோயில்களில் விட்டு செல்கின்றார்கள். செல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யோசித்தார்கள், இந்த சிலைகள் எல்லாம் நாம் அடித்து துவம்சம் செய்திடுவோம் என்று கோடாரியை கையில் எடுத்தார்கள். அங்க இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளையும் தவிடுபடி ஆக்கினார்கள். ஆக்கிவிட்டு அந்த கோடாரியை அங்கிருந்த பெரிய சிலையினுடைய கழுத்திலே தொங்க விட்டு வீட்டுக்கு வந்து தூக்கிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் திருவிழா முடித்து விட்டு ஊருக்கு திரும்புகின்ற பொழுது கடவுளை வணங்கிவிட்டு நாம் செல்வோம் என்று கோயிலுக்கு வருகின்றார்கள். வருகின்ற பொழுது சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது சில நபர்கள் கூறினார்கள், சமீனா ஃபதை யதுகுருஹும் ஆலிஹதனா, நாம் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம், நம்முடைய சிலைகளை பற்றி அவர் அதிகம் பேசக்கூடியவர்களாக இருந்தார். அந்த நபர் நாம் இன்று திருவிழாவுக்கு அழைக்கின்ற பொழுது அவர் வரவில்லை. ஊரில் அவர் மட்டும்தான் இருந்தார், வேற யாருமே கிடையாது. சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கு, கட்டாயமாக அவர் தான் செய்திருப்பார் என்று கேட்கின்றார்கள். விசாரணைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வருகின்றார்கள். அழைத்து வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் நோயாளியாக இருக்கின்றேன், எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, சிலைகள் எல்லாம் நான் உடைக்கவில்லை. உங்கள் சிலைகள் எல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லும் அல்லவா? கோடாரி என் கையில் அல்ல, இருக்கக்கூடிய பெரிய சிலையினுடைய கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த பெரிய சிலை தான் செய்திருக்கும். எனவே உங்களுடைய கடவுளாகி அந்த பெரிய சிலையிடம் நீங்கள் கேளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் கூறுகின்றார்கள். கூறுகின்ற பொழுது அவர்கள், எப்படி சிலை பேசும், எப்படி நாங்கள் அதிடம் கேட்பேன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக பதில் கூறினார்கள், நீங்கள் பேசக்கூடியதை அது கேட்காது, பிறகு ஏன் அதிடம் நீங்கள் வேண்டுகின்றீர்கள், அதனிடம் நன்மைகளை வேண்டுகின்றீர்கள்? அல்லாஹு தஆலா மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். எழுப்புகின்ற பொழுது ஊர் மக்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நெருப்பு பிண்டத்தின் மீது போட்டவர்களை எரித்து விட வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்பாடு செய்கின்றார்கள். ஏற்பாடு செய்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதில் போட வேண்டும் என்பதற்காக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல காலகட்டமாக அந்த நெருப்பு குண்டம் நெருப்பு மூட்டி எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மிகவும் ஆழமான குழிகளில் நெருப்பு கங்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதில் வீச வேண்டும் என்பதற்காக வேண்டி அதில் அருகில போனாலே எரிஞ்சிடும், அந்த அளவுக்கு கொதிக்கக்கூடிய தன்மை. ஊர் மக்கள் எல்லாம் ஒரு ஐடியா செஞ்சு இங்கிருந்து ஒரு கட்டையின் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாம் வைத்து அனுப்புகின்ற பொழுது டைரக்டா போய் அவர் குழியில விழுவணும், அது மாதிரி ஒரு செட்டிங் செய்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பிராணிகள் எல்லாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றுவா என்று கேட்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், வந்து கேட்கின்றார்கள், அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் நான் உங்களை காப்பாற்றி விடுகின்றேன் என்று கூறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமை மேற்கொண்டார்கள். நீங்கள் யார்? என்னை படைத்தவன் நீங்களா? என்னை படைத்தவன் இறைவன், இறைவன் என்னை காப்பாற்றுவான். பொறுமை மேற்கொண்டார்கள். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால்
உதாரணமாக நாம் நாளை தூக்கிலிடப்பட போகின்றோம் என்று நமக்கு தெரிந்து விட்டால் நம்முடைய நிலையில் என்ன ஆகும்? உள்ளம் பதறி கொண்டிருக்கும். நாம் என்ன செய்வோம் என்று நமக்கே தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதெல்லாம் யோசிக்கவில்லை. இறைவன் என்னை படைத்தான், இறைவன் அழைத்தால் நான் சென்று விடுவேன் என்று அவர்கள் கவலை இல்லாமல் பொறுமையை மேற்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆகாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறக்கின்ற பொழுது அவர்கள் கனவிலே காண்கின்றார்கள், அந்த குழந்தையை அறுத்து பலியிட வேண்டும் என்று. குழந்தை ஒரு வயதை அடைகின்ற பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லி அழைத்து செல்கின்றார்கள். அல்லாஹு தாலாவுக்கு வேண்டி நான் உன்னை அறுத்து பலியிட போகின்றேன், என்னுடன் நீங்கள் வந்துவிடு என்று கூறுகின்றார்கள். அழைத்து கொண்டு செல்லுகின்றார்கள். மலையினுடைய உச்சத்தில் செல்லுகின்ற பொழுது ஷைத்தான் 3 தடவை வருகின்றான். 3 தடவை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குளறுபடி செய்கின்றார். உங்களுடைய பிள்ளைகள் நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கு, அதை நீங்க ஏன் அல்லாஹுக்காக இருக்கிறீங்க? ஷைத்தான் குளறுபடி செய்தான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தக்குவா ஆக உயர்ந்த இடத்தில் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய மகனாரை அழைத்து கொண்டு சென்று அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி கத்தியை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வைத்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது அறுக்கின்ற பொழுது அறுக்க தயாராகிவிட்டார்கள். அப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய வார்த்தை, தந்தையாரே, என்னை முகம் படுக்க வைத்து விடுங்கள். என்னுடைய முகத்தை நீங்கள் நேரடியாக பார்க்கின்ற பொழுது அறுக்க மனமில்லாமல் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை நிறைவேற்றாமல் சென்று விடுவீர்கள். எனவே என்னை முகம் குப்புறமாக படுக்க வைத்து விடுகிறீர்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது கூறிய வார்த்தை அல்லாஹு தாலா சூரத்து சாஃபாத்திலே பதிவு செய்கின்றான், சதஜதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என்னை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் சபர் செய்தவர்களுடைய கூட்டத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கூறிய அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கின்றான். ஆக நபிமார்களுடைய அடையாளமாக பொறுமை என்பது இருந்தது. நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மிடத்தில் பொறுமை என்பது இருக்கின்றன. எத்தனையோ சோதனைகள், நோய் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான், வறுமை ஏற்படுத்துகின்றான், செல்வத்தை கொடுக்கின்றான், அதே சமயம் ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்றான். இந்த நிலைகள் எல்லாம் நாம் பொறுமையை மேற்கொள்கின்றோமா, பொறுமையோடு இருக்கின்றோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் எதற்காக கூறப்படுகின்றது? அவர்களுடைய வரலாறுகளில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கை சரியான முறையில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் வரலாறுகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்று நாம் அடிக்கடி வற்புறுத்தி கொண்டிருக்கின்றோம். வரலாறுகள் படிக்கின்ற பொழுது அதில் நடந்த விஷயங்களை, நல்லது நடந்தால் அதில் நாம் செய்து அதன் மூலமாக நாம் பிரயோஜனம் பெற வேண்டும். அதே சமயம் தீய விஷயங்களாக இருந்தால் அந்த விஷயத்தை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் ஆக சிறந்த வரலாறாக இருக்கின்றது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 18 ஆண்டு காலம் நோய் நொடியிலே ஒரு படுத்த படுக்கையாக கிடந்தார்கள். சாதாரண நோய் கிடையாது, உடல் முழுவதும் அழுகி புழு வைத்து விட்டது அவர்களுடைய உடம்பில். 18 வருடம் நோய் படுத்த படுக்கையாக அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது கூட அவருடைய ஈமான் தவறவில்லை, பொறுமையை கடைபிடித்தார்கள். அவர்களுக்கு 14 குழந்தை, ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்படியாக 14 குழந்தை இறந்துருச்சு. நாம் உதாரணமாக நம்முடைய குழந்தைகள் ஒன்று இறந்தாலே எத்தனையோ காலகட்டம் அதை நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஒன்று இறந்து அடுத்ததாக தொடர்ந்து 2வது இறந்து விட்டால் என்று சொன்னால் மிக பெரும் ஆர்ப்பாட்டமே நடந்துவிடும். ஆனால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பொறுமையை கடைபிடித்தார்கள். செல்வம் சென்று விட்டது, ஆட்சி அதிகாரம் சென்று விட்டது, அனைத்தும் சென்று விட்டது. பிச்சை எடுத்து பிழைப்பதற்காக வேண்டி உடல் ஒத்துழைக்க வேண்டும். உடலும் அல்லாஹு தஆலா உடலில் நோயை கொடுத்து விட்டான். உடல் முழுவதும் அழுகிவிட்டது. மாபெரும் நோய் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது கூட அவர்கள் அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்கு அவர்கள் தவறவில்லை, பொறுமையை கடைபிடித்தார்கள். நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு சோதனைகள், நபிமார்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் பெரிய பெரிய சோதனைகள். நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு சோதனைகளை நாம் பொறுமையை மேற்கொள்கின்றோமா? சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சகோதரர்களே. இவர்கள் எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை இந்த உலகத்தில் எந்த நபருக்கும் ஏற்படவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே பல்வேறு விதமான சோதனைகள், வெளியிலே உம்மத்தார்களிடம் பல்வேறு விதமான சோதனைகள், சொந்த உடலிலே அல்லாஹ் தஆலா இறுதி காலகட்டத்தில் நோயை கொடுத்தார். நோயின் காரணமாக பல்வேறு விதமான சோதனை.
சொந்த வீட்டிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 7 பிள்ளைகள், 7 பிள்ளைகளில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர்த்து அனைத்து பிள்ளைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்படியாக இறந்து விட்டார்கள். இந்த உலகத்திலே ஆக சிறந்த மனிதர் யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா யாருக்காக இந்த உலகத்தை ஏற்படுத்தினான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை ஏற்படுத்தினான் அல்லாஹ் தஆலா. உம்மத்தார்களிலே வெளியிலே, வீட்டினுடைய வெளியிலே பல்வேறு விதமான சோதனைகள், போர்க்களங்களிலே சோதனைகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கல்லடித்தார்கள். தாயிஃபுடைய சம்பவத்தை நாம் கேட்கின்ற பொழுது தாவத்து செய்வதற்காக செல்லுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறு பிள்ளைகளை ஒழித்து கல்லடி அடித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் தெரித்தது. போர்க்களத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பற்கள் உடைக்கப்பட்டது. பல்வேறு விதமான சோதனைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அந்த காலகட்டங்கள் எல்லாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை வணங்குவதற்கு மறுக்கவில்லை. அல்லாஹ் தஆலாவுக்கு அவர்கள் மாறு செய்யவில்லை. நமக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு சோதனைகளில் நாம் இறைவனை எப்படியெல்லாம் திட்டுகின்றோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சோதனைகள் ஏற்படுத்துவதற்கான முக்கிய காரணமே சோதனை காலகட்டத்தில் மனிதன் எப்படி நடந்து கொள்கின்றான், சோதனை இல்லாத காலகட்டத்தில் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சோதனை செய்து மறுமையில் அதற்கான சிறந்த கூலியை தருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா சோதனைகளை ஏற்படுத்துகின்றார். நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் மூலமாக நாம் மனம் தவறிவிடக்கூடாது சகோதரர்களே. ஏற்படக்கூடிய சோதனைகள் நாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொறுமையை மேற்கொண்டார்கள். அதன் விளைவாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழின் மிக உச்ச இடத்தை அடைந்தார்கள். பெரும் பெரும் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுதும் அவருடைய வாழ்க்கையில் பொறுமை ஒரு மிகப்பெரிய அங்கமாக வகித்திருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பானதாக மாறியது. இஸ்லாமிய மார்க்கம் என்ன கூறுகிறது? சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது என்ன கூறுகிறது இஸ்லாமிய மார்க்கம்? ஒன்று, பொறுமையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த துவாவை ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகின்றார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபதி வக்லுஃப்னி மின் கைரின் மின் அஹ்லிஹா. யா அல்லாஹ், எனக்கு இந்த ஏற்பட்ட இந்த சோதனையில் நீ அதற்கு கூலியை தருவாயாக. அதைவிட வக்லுஃப்னி கைரம் மின்ஹா, அதைவிட சிறந்ததை நீ தருவாயாக என்று துவா செய்யுமாறு கூறுகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றது. இது சம்பந்தமாக சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு ஹதீஸ் வருகின்றது. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுடைய கணவனார் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்து விட்ட பொழுது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். கணவன் இறந்து விட்ட பிறகு மனைவிக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம். ஊர் மக்கள் எல்லாம் ஆறுதல் சொல்வதற்காக வருகின்றார்கள். ஆறுதல் சொல்ல வருகின்ற பொழுது அப்போ வளர்ந்த ஒரு நபர் கூறினார், சமீஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். யார் ஒரு நபர் சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது இந்த துவாவை ஓதுகின்றாரோ, அல்லாஹும்ம அஜர்னி ஃபி முஸீபதி வக்லுஃப்னி கைரம் மின்ஹா, இந்த துவாவை யார் ஓதுகின்றாரோ அல்லாஹ் தஆலா கட்டாயமாக சிறந்த ஒன்றை தருவான் என்று துவா செய்யுமாறு அவர்களிடம் கூறி சென்றார்கள். ஆனால் அவர்களுடைய மனதில் அவர்கள் இவ்வாறாக கூறிவிட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள், அதற்கு நான் எந்த ஒரு பதில் நாம் சொல்ல முடியாது. என்றாலும் என்னுடைய உள்ளத்தில் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட இந்த உலகத்தில் சிறந்த நபர் யாராக இருக்க முடியுமா என்று அவர்களுடைய மனதில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படுகின்றது. அவருடைய இத்தா காலகட்டம் முடிகின்றது. இத்தா காலம் முடிகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா வஹி இறக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்யுங்கள் என்று. திருமணம் செய்துவிட்ட பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலாக உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் அந்த துவாவை என்னுடைய கணவன் இறந்து விட்ட பிறகு அந்த துவாவை நான் ஓதிக்கொண்டிருந்தேன். ஓதிக்கொண்டதின் விளைவாக அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட ஆக சிறந்த மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு அல்லாஹ் தஆலா கணவராக ஆக்கி கொடுத்தான். இதெல்லாம் நமக்கு கண் முன்னால் இருக்கக்கூடிய உதாரணங்கள். நாமும் இது போன்ற துவாக்களை நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை காலகட்டத்தில் ஓதினோம் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹ் தஆலா அந்த சோதனை ஏற்படுத்திய சோதனைக்கு அல்லாஹ் தஆலா கூலியை வழங்குவான். அந்த சோதனைக்கு பகரமாக சிறந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆக மொத்தமாக நாம் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் பொறுமையை கையாள வேண்டும்.
பொறுமையை கையாண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகளை தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் பொறுமையை தருவானாக. நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது பொறுமையை தந்து அதில் நம்மை வெற்றி பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.